நேரடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 நாளாக அப்பாவோ அம்மாவோ சரியாக இல்லை, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏதோ தப்பாக பதில் சொல்கிறாங்க, கொஞ்சம் குழம்புன மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. பார்த்தா அது ஒரு சீரியஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னா முக்கியமாக தண்ணி குடிக்கிறது தான். ஸோ இன்னொரு பழக்கம் நம்ம ஊரில் இருக்கு. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக போகிறது வந்து டாய்லெட்ஸ் தான். அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் பிளாடர் எம்டி பண்ணுறது முக்கியம். அது 2 மணி நேரத்துக்கு குறைவாக இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லது. ஸோ இப்போ நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 15ஆவது நிமிஷம் நீங்கள் போக தேவையில்லை, உங்களோட மூளை உங்களுக்கு சொல்லும் நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ அது ஒரு ஃப்ரீக்வென்சி அதிகமாகிட்டு நைட்டும் அதே மாதிரி பண்ணணுன்ற மாதிரி உங்களோட ப்ரீ ப்ரோக்ராம். ஸோ ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, த பிளாடர் இஸ் அ பேட் மாஸ்டர் பட் அ குட் சர்வெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிளாடர் முடிஞ்ச அளவுக்கு பழக்கிறீங்களோ அந்த பழக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா அது சொல்கிறபடியெல்லாம் நம்ம கேட்க முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிச்சோம். ஸோ சரி இதெல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு குறைஞ்சிருக்கு, ஆனால் ஃபுல்லாக பெட்டர் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மருத்துவ ரீதியாக என்ன பண்ணலான்னா, ஒன்று உங்களோட பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் எந்த வகையில் எஃபெக்டிவாக இருக்குன்னு உங்களுக்கு உங்களோட நியூராலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மெடிகேஷன் கொடுத்தா அந்த டோபமைன் உங்கள் பிரெயினில் இன்னும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ். ஸோ அதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இருக்குது. அந்த கொடுத்த மெடிகேஷனை ஒழுங்காக எடுத்துக்கிறதும் இந்த பிளாடருக்கு இருக்கிற மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும்னா இதுக்கான தீர்வு. ஸோ இது இப்படியே தான் இருக்குமா, ஒன்றுமே பண்ண முடியாதா, லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஜென்ரலாக ஒரு ஆரம்பித்தா 6 மாதமாவது பிளாடர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது. அண்ட் உங்களுக்கு இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பற்றி தெரியும். தெர் இஸ் வேக்சிங் அண்ட் மேனிங். சில சமயம் மோசமாக இருக்கும், சில சமயம் பெட்டர் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் குட் அண்ட் பேட் பேட்சஸ். அந்த டைமில் உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் தேவைப்படும். பட் ஒரு நாள் போட்டு ஒரு நாள் விட்டுடுற மாதிரி கிடையாது இந்த பிளாடர் மெடிகேஷன்ஸ். மினிமம் 2 வாரம் போட்டால் தான் எஃபெக்டே தெரியும். 1 மாதமாவது கண்டினியூ பண்ணணும். நான் யூஸ்வலாக 3 மாதம் இல்லை 6 மாதத்தில் நிறுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியாக தேவையா இல்லையா அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு மெடிகேஷன், இந்த லாங் டேர்ம் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு தடவை மாத்திரை ஆரம்பிச்சுட்டு நிறுத்திடக்கூடாது. அது அப்படியே போட்டுகிட்டே இருக்கவும் கூடாது, சொல்கிற டைமுக்கு முன்னாடி நிறுத்தவும். ஸோ இட் நீட்ஸ் கேர்ஃபுல் டிஸ்கஷன். ஸோ உங்களோட நியூராலஜிஸ்ட்கிட்டையோ இல்லை யூராலஜி டாக்டர்கிட்டையோ அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இது இதெல்லாம் பிளாடருக்கு உண்டான பிரச்சனைகள். ஸோ அதை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த வயசில் ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா திருப்பி அந்த ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளமும் சேர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அதனால் பிளாடர் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க முக்கியமாக வீட்டில் என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் உங்களோட டயட்டில் கட் அவுட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அந்த பிளாடர் எம்டி, அந்த அவசரமாக வர சென்சேஷன் வீட்டில் இருக்கும்போதாவது ஒரு 2 நிமிஷமாவது அடக்கி அதுக்கப்புறம் போக முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணணும். இதில் ஆண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை. ஏன்னா இந்த வயசில் தான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டும் ஆகும். இந்த ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த டிஷ்யூ அந்த யூரின் பைப்புக்கு சுற்றி வளர்கிற ஒரு டிஷ்யூ. ஸோ அது என்லார்ஜ் ஆகும்போது என்ன பிரச்சனைன்னா, ஏற்கனவே அதிகமாக போகணுன்னு இருக்கு. இதில் வெளியில் வர ஸ்ட்ரீம் கம்மியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக யூரின் வெளியில் எவாக்குவேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது யூரினரி ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூரினரி ரிட்டென்ஷன் இருந்தால் அவங்களுக்கு அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த யூரின் இருந்துகிட்டே இருக்கிறதால போகணுங்கிற சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அளவு வரைக்கும் அதுக்கான ப்ராஸ்டேட் மாத்திரை கொடுத்தா அதோட அளவு கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சின்ன சர்ஜரி, அந்த ப்ராஸ்டேட் கம்மி பண்ணுறதுக்கு, அந்த அளவு கம்மி பண்ணுறதுக்கான சர்ஜரி சில பேரில் தேவைப்படும். ஸோ மெயினாக பிளாடர் பிரச்சனைன்னு பார்த்தா இதுதான். நீங்கள் இப்போ ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேட்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா பால் ப்ராப்ளம்ஸ், மோஷன்
மோஷன் போகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். மதுரைக்கு கண்டினியூஸாக தெரியவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. முதல்ல வந்து பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள்னா வந்து மோஷனில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த டேமேஜ் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா அந்த டைம்லேயே வந்து அந்த மோஷன் போகிற பேசேஜில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அது நாள் ஆக ஆக அந்த நியூரலாஜிக்கல் சிஸ்டமும் வந்து அது ரியாக்ட் பண்ணுற டைமும் வந்து கம்மியாகும். ஸோ முதல்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை, அது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ ஒருவேளை அந்த அந்த மலை போகிற அந்த பாதை ரெக்டம்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ப்ரொலாப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அடியிறக்கம் ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை வெறும் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கா, இது என்னன்னு பார்த்துட்டு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி பிளாடருக்கும் வந்து இப்போ நான் சொன்ன மெடிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுமான்னு அசஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது கை தூக்குங்க. I will point to the person then. The need to go, and you need to have it for prevention at night. And is there any way you can stop it or reduce it? Yes. First, going to the toilet once after 60 years during the night is normal. So night 60 வயசுக்கு மேலே ஒரு தடவையாவது எழுந்துக்க வேண்டியிருக்கும். When it becomes more than 70, 2 தடவையாவது எழுதுங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ஏஜ் வைஸாக மாறும்போது உங்களுக்கு டே டைமை விட நைட் டைம் அதிக யூரின் ஃபார்மேஷன். ஸோ அதுக்கும் மேலே இருக்குன்னா நம்ம பிளாடருக்கு கொடுக்குற ரொட்டீன் மெடிகேஷன்ஸ் will help reduce the frequency not just during the day time but also at night. ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு நைட் மட்டும்தான் ப்ராப்ளம் டாக்டர், நான் நைட்டு தூக்கமே இருக்குல்ல 5 தடவை 6 தடவை எழுந்துக்க வேண்டியிருக்குன்னா I time their medications for the night. So early evening or late evening அவங்களுக்கு medications கொடுத்தா then the bladder calms down, then they have a better sleep. அதோட reducing your coffee, late evening coffee, சாயந்தரம் coffee இதெல்லாம் reduce பண்ணலாம். Plus timing of the medications. So sometimes we speak to the neurologist. அவங்களோட மார்னிங் மெடிகேஷன் வந்து நைட் மாற்றினாங்க. There is more concentration of this dopamine substance in the brain during the night. So that also helps in improving the bladder function. So there are many ways of doing it, but yes, there is help available in that. In fact, going to try more than once or twice with your sleepy eyes and already balance are being there. You need to touch around, fall down. The main problem அதான். இப்போ வந்து நைட் ஹிப் ஃப்ராக்சர்ஸ், அது வந்து அதாவது அந்த இடுப்பு எலும்பு உடையிறது, அந்த ஃபீமர் ஃப்ராக்சர் வர்றது வந்து எல்டர்லி ஏஜ் குரூப்பில் அதிகம். ஸோ ஒரு 65-70 வயசுக்கு மேலே அதிகம். அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று பேலன்ஸ். மெயினாக நைட்டில் வந்து தூக்க கலக்கத்தில் பேலன்ஸ் போரா இருக்கும்போது எழுந்து போக வேண்டிய காரணம் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ மற்றவங்க யாரும் சின்ன வயசில் இருக்கவங்க ஃபுல் நைட்டு தூங்குறவங்க எழுந்து போக போகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அதர் ரீசன்ஸ் why it can become a problem. Yes, that addressing that will help not just this but your quality of life in terms of prevention of injuries. Next year. Yes, up to a certain size it can be shrunk with medications. But beyond a certain size, medication கொடுத்து குறையல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். அது ஆப்ரேஷன் மைனர் ஆப்ரேஷன் தான். அது வந்து அந்த யூரின் டியூப் மூலியமாகவே வந்து ஒரு சின்ன சிஸ்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரா மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அந்த யூரின் பேசேஜில் போட்டு அது வழியாகவும் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இட் இஸ் அ சர்ஜரி, பட் இட்ஸ் அ சர்ஜரி which doesn't have a lot of implications in terms of long-term recovery. So அதுக்கான simpler methods இப்போ நிறைய வந்து. This prostate gland operation is a simple one. So that is what I am just saying. There are newer methods of doing it by simpler methods, or what we call telescopic methods. So laparoscopy la பண்ற மாதிரி இதுக்கு cystoscopy la operation பண்ணலாம். Without being invasive. Correct. இப்போ வந்து புது மெத்தட்ஸ், அதாவது லாப்ரோஸ்கோபி, ரொபாட்டிக் சர்ஜரி அதெல்லாமும் வந்திருக்கு. அந்த மெத்தட்ஸ்லேயும் வந்து இப்போ நியூ யூரோலாஜிக்கல் சர்ஜரிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ
ஸோ அதனால் காலையில் வந்து பண்ணிவிட்டு அன்றைக்கி